வணக்கம். கண்டமங்கலம் புதிய காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்காது விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டல இயக்குநரை கண்டித்து பல்வேறு கிராம மக்கள் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்திற்கு மேற்கே கண்டமங்கலம் புதிய காவல் நிலையம் எதிரே பஸ் நிறுத்தம் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கண்டமங்கலம் புதிய காவல் நிலையம் எதிரே உள்ள பஸ் நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்துவதில்லை. ரயில்வே மேம்பாலத்தை கடந்து கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் எதிரே நிறுத்தப்படுவதால் கண்டமங்கலம் மேற்கு பண்ணக்குப்பம், சின்னபாபு சமுத்திரம், ரசபுத்திரபாளையம், பெரியபாபுமுத்திரம், வனத்தாம்பாளையம், கலித்திரம்பட்டு, விநாயகம்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, பக்கிரிப்பாளையம், வழுதாவூர், அம்மனங்குப்பம், கெண்டியங்குப்பம், குயிலாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தையுடன் செல்லும் தாய்மார்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பேருந்தில் பயணிக்க 1 கிலோமீட்டர் தூரம் ரயில்வே மேம்பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய அவலம் உள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டல இயக்குநர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து நேற்று கண்டமங்கலம் புதிய காவல் நிலையம் எதிரே சர்வீஸ் சாலையில் ஷாமினா பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். கிராம முக்கியஸ்தர்கள் சேகர், மோகன், சௌரிராஜன், துரை, ஏழுமலை, கோவிந்தராஜன், தமிழ்மணி, முருகன், உலகநாதன், குப்புசாமி, சிவசங்கரன், பாலுமுத்துக்குமரன், குமரன், சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முத்து கார்த்திகேயன் வரவேற்றார். கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து கிராம முக்கியஸ்தர்கள் கண்டன உரையாற்றினர். காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் 11:20 மணிக்கு முன் நிறைவடைந்தது. முடிவில் அம்பேத்கர் நன்றி கூறினார். இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட கலெக்டரும் போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டல இயக்குநர் ஆகியோரும் 15 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி.